ராக்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. சார், இன்னைக்கு RCB vs GT மேட்ச் முடிஞ்சிருக்குது. சின்னசாமி ஸ்டேடியத்துல ஒரு சூப்பரான மேட்ச் ஒன்று நடந்திருக்குது. ஸோ எப்படி இருந்துச்சு சார் மேட்ச் இன்னைக்கு? நம்ம குஜராத் டைட்டன்ஸ் நாங்க இன்னைக்கு அவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருந்தது, கலக்கிட்டாங்க. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். இத்தனைக்கும் பேஸ் பவுலர்ஸுக்கு டெரிஃபிக்கா ஹெல்ப் ஆன ஒரு பிட்ச் இது. அதுல யார் பெட்டரா போட்டாங்க, இல்ல அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க, பேட்டர்ஸ் எப்படி பெட்டரா டேக்கிள் பண்ணாங்க, அதுதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். டீட்டெயிலா பேசுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா அமையும் எதிர்பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு. அது மட்டும் தான் நடக்கல ஆக்சுவலா சின்னசாமி ஸ்டேடியமுக்கு. இது ஒரு கம்மியான ஸ்கோர். பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி எந்த டீம் நல்லா போட்டாங்க என்னன்றது அதை பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு இவங்களுடைய பேட்டிங்ஸ், அதாவது எண்ட்ல இவங்களுக்கு இந்த ஸ்கோர் வந்ததுக்கான காரணமா இருந்த 2 பேர். அதாவது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பவர் ஹிட்டர் ஒருத்தர், இன்னொரு பக்கம் கூடயே சேர்ந்து இன்னொரு பவர் ஹிட்டர்னு சொல்லி ஜிடிஐ இந்த ஸ்கோருக்கு அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல அப்படின்னா அது இன்னும் கம்மியா இருந்திருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபைனல் பவர் ஹிட்டிங் எப்படி இருந்துச்சு ஒரு லாஸ்ட் 3 ஓவர்? அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது, எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. அதாவது இந்த டோட்டல் வந்திருக்காது பட் ஃபார் லயம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட். லயம் அந்த ஆட்டத்தின் ஒரு லயம்ங்கிறதே கரெக்டா லயம் லிவிங்ஸ்டன் வச்சிருக்காங்க. அவர் அடிக்க ஆரம்பிச்சோடனே பிரளயம் ஆயிப்போச்சு ஜிடிக்கு. அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி ஆச்சார் ஷாட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஜிதேஷ் பிரமாதம் ஆச்சார். எல்லாரும் ஃபெயில் ஆகிருக்கிற சமயத்தில் ஜிதேஷ் எக்ஸ்ட்ராடனரி ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பிரப்சவன் மாதிரி ஆட்டிடியூட் வரும். 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அது பியூட்டிஃபுல். லயம் லிவிங்ஸ்டன் வந்து ரஷீத் கானை வந்து ரஸ்டட் கான், ஒரீட் கான் ஆகி விட்டார். எக்ஸ்ட்ராடனரி அடிக்கிறது. லயம் லிவிங்ஸ்டனுடைய ஃப்ளோ, அந்த கம்ப்ளீஷன் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரோக்ஸ் டூ குட். அவர் ஒரு பக்கம் ஸ்பின்னாச்ச நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், இல்ல பேக் ஃபுட்ல அடிக்கிறவன் பிஸ்டான்ட்டு. டிம் டேவிட் கம்சர் பேக் ஃபுட்ல அடிக்கிறது, அது ஃபாஸ்ட் போலிங் நீ போடு, நீ ஸ்பின்னு போடு. நான் பேக் ஃபுட்ல எப்படி அடிக்கிறேன் பார் சிக்ஸ்ன்றது ஆர்சிபிக்கு அவர் வந்து ஒரு ரியல் ஐகான் மாதிரி அடி காமிச்சார், எப்படி ஆடணும் பேக் ஃபுட்லன்றது. ஸோ டாப் கிளாஸ். அவங்க முதல்ல ஃபால்டர் ஆனதுக்கு காரணம் பிட்ச் வந்து சீவிங் பிட்ச் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியா ஸ்ட்ரோக்ஸ் ஆட முடியாது. அதுல சிராஜ் டெட்லியா போட்டார். அதாவது சிராஜுக்கு கொஞ்சம் சீமிங் மாட்டிச்சுன்னா ஹிட்டிங் த டெக்ல வந்து அக்யூரேட்டா ஒண்ணு பண்ணுவார் தெரியுமா, அதுல ரணகளமா மாட்டிங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்டா இந்த 2 ஃபீல்டர்ஸ் வைக்கிறாங்கல்ல, 9 இன்சைட் த சர்க்கிள், ஒன்னு டீப் பாயிண்ட் டீப் கவர்ஸ் வைக்கிறாங்க, இன்னொன்னு இந்த டீப் ஸ்கொயர்ல வைக்கிறாங்க. இன்வேரியபிளி நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் அந்த பிளாய் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஒன்னா ஸ்கொயர் கட்டி ஆட விடுறாங்க, இல்ல பிளிக்கோ புல்லுக்கோ. கரெக்டா கோலி மாட்டினார் அதுல ஸ்கொயர் லெக் அந்த கேட்ச்ல. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க சீமிங் வந்து டெரிபிக்கா போட்டாங்க. போட்டு 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 தேங்க்ஸ் டு த பிட்ச், பிகாஸ் சால்ட் வந்து லக்கியா இருந்தாரு. பட் சால்ட் அவுட் ஆன பால் நீங்க பாத்தீங்கன்னா பிசுக்கும் போயிடுச்சு, கொஞ்சம் லோவா, ரொம்ப லோவா, உருள்ற லெவல், ஷூட்டர் லெவல்ல போயிடுச்சு. அதே மாதிரிதான் பட்டிதார் எல்பிடபிள்யூ ஆன பாலும் ரொம்ப பட்டுன்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சீமிங் பிட்சா இருந்ததுனால அவங்க மாட்டினாங்க பயங்கரமா. அந்த அளவு கொஞ்சம் ஈஸியாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் டஃபஸ்ட் பேஸ்ல அந்த 4 விக்கெட் போயிடுச்சு அவங்களுக்கு. மெயின் டர்னிங் பாயிண்ட் அதான். சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுல அந்த ஜிடியோட பவுலர்ஸ்ல வந்து சிராஜ் ஒரு பக்கம் இப்படி போட, அவர் கூட கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பவுலரா போட்டுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரின்றது வந்து ஒரு பெரிய ட்ரபிளா போயிடுச்சு. பிகாஸ் 2 எண்ட்லயுமே வந்துட்டு அவங்களுடைய பவுலர் சூப்பரா போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 ஓவருக்கு அப்புறமா வந்து இஷாந்த் சர்மாவும் நல்லா போட்டாரு, இவரு பிரசித் கிருஷ்ணாவும் வெறித்தனமா போட்டாரு. சோ எல்லாருமே வந்து அந்த ஒரு டெக்க ஹிட் பண்ணி அந்த அந்த ஒரு ஒரு யார்க்கர் டெலிவரி மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு லூஸ் டெலிவரிஸே கொடுக்கல. சோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு கம்பீட்டிங்கான ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது. ஆமா, சோ 2 பக்கம் இங்க புவனேஸ்வர் குமார் போடுற விதம், ஹேசல்வுட் போடுற விதம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. தி வே தே யூஸ் த பிட்ச் வந்து டிப்பிக்கல் செப்பாக்ல சிஎஸ்கே எப்படி நோண்டாங்களோ அதே மாதிரி போட்டாங்க. பேக் ஃபுட் பிளே, ஃப்ரண்ட் ஃபுட் ஒரு பால் தான் போட்டார் அந்த சுப்பங்கில் லெஸ்டர் ஹேசல்வுட் போட்ட போல. இன்ஃபேக்ட் புவனேஸ்வர் குமார் செம்ம டெரரைசிங் இருந்தது. அவருக்கு அவ்வளோ பவுன்ஸ் அண்ட் அவ்வளோ சீமிங் ஆனவர் தான் நான் நினைச்சேன் பிட்ச் ரியலி ஹெல்பிங் பவுலர்ஸ். அவர் இன்டெலிஜென்ட் பவுலர், பட் அவருக்கு வந்து அன்பிளேபிளா இருந்த அவருடைய பவுன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது. பட் 2 பேருமே போலிங், பேஸ் போலிங் டாப் கிளாஸா போட்டாங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பவர் பிளேல. பட் என்ன ஒண்ணு, அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு பேட்டிங் ஆடினது வந்து மச் சுப்பீரியர் நம்ம ஜிடி ஆடினது. எஸ்பெஷலி சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் ஆடும்போது நான் உங்களுக்கு சொல்லல, ஒரு டெரிபிக்கா போலிங் அவங்க நல்லா போடுவாங்க. பட் நம்ம ஆவரேஜுக்கும் கீழே பேட்டிங் ஆடக்கூடாதுன்னு சிஎஸ்கே திட்டின பாத்தீங்களா. அதுக்கு வந்து கிளியர் லெசன் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஹேசல்வுட் ஆடினது தான். ரன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைட்டா 5 ரன்ஸ் 2 ஓவர் வந்துட்டு தடால்னு பாத்தீங்கன்னா ஸ்டம்ப் விட்டு விட்ரா பண்ணிட்டு இம்ப்ரோவைசிங்ல ஒன்னு ஸ்கூப் பண்ணாரு மேல.
செம்ம டைமிங்கோட ஒரு 6 போச்சு. நெக்ஸ்ட் பால் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் இறங்கி வந்து தி பெஸ்ட் ஸ்ட்ரைட் ட்ரைவ். இந்த இது வரைக்கும் ஐபிஎல்ல நான் பார்த்த பெஸ்ட் ஸ்ட்ரைட் ட்ரைவ் சாய் சுதர்ஷன் அடிச்சது. அது இவரு ஷாக் ஆயிருப்பார். ஏன்னா சுப்மன் கில் அவரோட மோஸ்ட் பாப்புலர் ஷாட் ஸ்ட்ரைட் ட்ரைவ் வருது. அவர் மெரண்டர் அந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ் பார்த்து. ஸோ சாய் சுதர்ஷன் கிளாஸ் காமிச்சது அந்த 2 இம்ப்ரோவைசேஷன். அதனாலதான் போலர்ஸுக்கு வந்து இட் மேக்ஸ் போலர்ஸ் என்டர் இன்டு டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஜோன். இப்ப நம்ம என்ன பண்றது, திடீர்னு இறங்குறாரு, திடீர்னு அப்படி போறாரு, நம்ம தான் மாத்திக்கலாமா? அதெல்லாம் சொல்றேன், நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணாதான் போலர் தப்பு பண்ணுவோம். நீங்க ஸ்டாண்டர்டா கிரீஸ்ல நின்று கிரீட் ஆனீங்கன்னா ஒரே மாதிரி போட்டே இருப்போம். சோ அதை பண்ண வச்சு சாய் சுதர்ஷன் பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்து பண்ணது. சார் இவரோட சேஸ் வந்து எனக்கு ரொம்ப மெச்சூர்டான ஒரு சேஸா தெரிஞ்சது சார். நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம், இன்னொரு சைடு அவங்களுக்கு என்னன்னா இது வந்து சின்னசாமி ஸ்டேடியம், ரொம்ப சின்ன ஸ்டேடியம். இதுல எப்படி நீ உங்க ஸ்பின்னர்ஸை எவ்வளவு நேரம் ஒழிச்சு வைப்ப? சரி ஓகே ரைட், இவரை வச்சு போடுற அவரை வச்சு எவ்வளவு நேரம் உன்னால ஒழிச்சு வைக்க முடியும்? எப்படியும் குருணால் பாண்டியா வெளியே வரணும், எப்படியும் லியம் லிவிங்ஸ்டன் வெளியே வந்தாகணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி அந்த ஆஸ்கிங் ரேட் கொஞ்சம் அதிகமானாலும் அதை அவங்க வெயிட் பண்ணி இந்த சீம் பவுலர்ஸ் நம்ம விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிச்சு விளையாடின அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரிக்வயர்ட் ரேட்டை நம்ம பிடிக்கணும்னு போகாம இந்த கிரவுண்டு, இந்த பிச்சு, இந்த பவுலர்ஸ் யார் இன்னும் இருக்கா அப்படின்றத மைண்ட்ல வச்சு ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் குருணால் பாண்டியா 2 ஓவர் அடிச்சதுலயே அவங்களுக்கு மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஆமா, வெரி நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அந்த தப்பி தவறி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளேல வந்து விக்கெட் லூஸ் பண்ண கூடாது, பட் இம்ப்ரோவைஸ் பண்ணணும். கரெக்டா இம்ப்ரோவைஸ் பண்ணணுன்றதுல ஒரு ரன் ரேட் அழகா எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்படியே ஸ்மூத் சைனிங்கா போயிட்டே இருக்கும்போது அவங்க நல்ல கான்பிடென்ட் ஆயிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் பண்ற போதுன்னா அவங்களுக்கு முதல்ல சொன்ன பெரிய வேக்யூம், ஆர்சிபியுடைய வேக்யூம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு ரஷீத் கான், ஒரு பீக்ல இருக்கிற ரஷீத் கானோ இல்ல சஹலோ ஒரு விஷ்ணாய் மாதிரி போடுறவங்க இருந்தா கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் இது வந்து எசென்சியலி பேஸ் பவுலருக்கு தான் ஹெல்ப் பண்ணிது, ஸ்பின்னுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணல. ஸோ குருணால் பாண்டியா லிவிங்ஸ்டன் ஒன்றும் பண்ண முடியல. பீக் ஃபார்ம் ஜாஸ் பட்லர் வந்து ஜாஸ் ஹிட்லர் மாதிரி அது நான் தான் ஐ ரூல், நான் வந்தேன்னா நீ கப் சிபின் பாரு என் பேட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறாரு. அந்த அந்த டக்குன்னு அடிக்கிறது, இறங்கி வந்து அடிக்கிறது, புல் பண்றது எல்லாமே கிரவுட் உள்ளதான், டவுட்ஃபுல்லான சிக்ஸஸே கிடையாது. ஸோ ஒரு ரியல் ஜாஷ் பட்லர் தான் எக்ஸ்ட்ராடனரி. இத்தனையும் ஒரு கீப்பிங்ல பண்ண சொதப்பலுக்கு பியூட்டிஃபுல்லா காம்பன்சேட் பண்ணிட்டாரு. நார்மலா கிரிக்கெட்ல கேட்ச் விட்டா பட்டர் ஃபிங்கர்ஸ் பட்லர் ஃபிங்கர்ஸ் ஆகி போச்சு. அந்த கேட்ச் ஒன்று விட்டாரு பாத்தீங்கன்னா, அது வந்து ஸ்பீடை வந்து ஜட்ஜ் பண்ணாதனால பாத்தீங்கன்னா கிளவை தாண்டி போய் செஸ்ட்ல போயிடுச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா ஒன்று நினைக்கல அந்த காட் மீன் சால்ட். அதுக்கப்புறம் சால்ட் அவுட் ஆனார் வேற விஷயம். பட் அதை விட்டுட்டாரு. ஒரு ஸ்டம்பிங் லயம் லிவிங்ஸ்டனோட ஸ்டம்பிங் வேற விட்டாரு. ஸோ இன்ஃபேக்ட் பட்லருக்கு இன்னைக்கு வந்து பால் இல்லை, கிளவே கையில நிக்கல, கீப்பிங் கிளவே. பட் அதை எக்ஸ்ட்ராடனரியா காம்பன்சேட் பண்ணிட்டார் பேட்டிங். பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல எதெல்லாம் விட்டாரோ அதெல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாரு ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ்ல. அமேசிங் பேட்டிங். நீங்க சொல்ற மாதிரி டெம்பரமெண்ட், அக்ரெஷன், ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றது, எப்படியாவது ஒரு சக்சஸ் இருந்தது. அதை வந்து கலகலா பண்றது. அவங்க ஒரே ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாஸ் பட்லரை கொஞ்சம் செக் பண்ணிருக்கலாம். என்னையுமே ஜாஸ் பட்லர் இந்த பேக் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் வருது பாருங்க, டுவர்ட்ஸ் ஆஃப் ஒய் பாயிண்ட்ல ஸ்டியர் பண்றதோ இல்ல தேர்ட் மேன்ல ஸ்டியர் பண்றதுலயோ நிறைய வாட்டி அவுட் ஆவார். அதுல அவங்க பெக் பண்ணவே இல்லை. அவங்க லெக் சைட்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணா கொண்டு லெக் சைட்ல போட்டா பின்னி எடுத்துறது. பட் ஆன் தி ஆஃப் ஸ்டம்ப் டுவர்ட்ஸ் தேர்ட் மேன் டுவர்ட்ஸ் பாயிண்ட் போறது நீங்க அவரை கண்டினியூஸா கொஞ்சம் ஆட வச்சீங்கன்னா அவுட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சார் பட்லரோட டிராப் கேட்ச் பத்தி சொன்னீங்க. இவர் ஒரு டிராப் கேட்ச் பண்ண தெரியுமா? நீங்க ராகுல் திவாட்டி அவர் டிராப் கேட்ச் பண்ணார்ல, அதை பத்தி சொல்லுங்க. அந்த ஹை கேட்ச் அப்போ என்ன கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் செஸ்ட் ஹைட்டுக்கு பிடிச்சாரு, அவர் ஐ கான்டாக்ட் எங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். கரெக்டா கேட்டீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ஒரு அவுட் ஃபீல்ட்ல இருக்கும், பெரிய கேமரால இருக்குன்னு என்னால கிளியரா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. என்னன்னு ஹை கேட்ச்ல மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. மைண்ட் வந்து எவ்வளவு போக்கஸ்டா இருக்கு பால பாக்கிறதுலன்றதா இருக்கு ஹை கேட்சோட சக்சஸே. ரபாடா, மார்க்ராம் எல்லாம் பிடிக்கிறத பாத்தீங்கன்னா, ஜடேஜா எல்லாம் பிடிக்கிறத பாத்தீங்கன்னா அசால்ட்டா பிடிப்பாங்க. டெவாட்டியாவே ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர், டிஃபிகல்ட் கேட்சஸ் பிடிப்பாரு. ஹை கேட்ச்ல மட்டும் டிஃபிகல்ட் ஹை கேட்ச் வந்து ஈஸியர் சைக்கலாஜிக்கலி. எதுன்னா இந்த ஓடி போய் கவர் பண்ணுவோமா டிஸ்டன்ஸ், அந்த ஹை கேட்சை பிடிக்கிறதுக்கு ஓடுறீங்க பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு மொமெண்டம் இருந்துட்டே இருக்கும், உங்க போக்கஸ் டெரிஃபிக்கா இருக்கும். ஃபுல் ஸ்பீட்ல கார்ல போகும்போது டார்கெட் வந்துடணும்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி. சோ உங்க மைண்ட் வந்து ரீச் பண்ணிடணுன்றதுல இருக்கும், கேட்ச பிடிச்சவங்க எப்படியாவது பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்கணும்னு இருக்கும். ஒரே ஒரு டேஞ்சர் ஹை கேட்ச்ல எது தெரியல, ஃபுல் ஹைட்ல போயிட்டு நீங்க நிக்கிற இடத்துல ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல நிக்கிறீங்க பாத்தீங்களா, அப்ப மைண்ட்ல எக்கச்சக்க தாட்ஸ் ஓடும். கரெக்டா பிடிச்சிடுவோமா, பால் திடீர்னு ஸ்லோவாகுமா, ஃப்ரண்ட்ல போகணுமா, நிறைய தாட்ஸ் வரும்.
ஒரே இடத்துல நிற்கும் போது அந்த கேட்ச் தான் அவர் மாட்டினார். பிளஸ் ஆடட் டு கிரவுட் பிரஷர் வேற. ஈஸி கேட்ச் தான். பட் ரொம்ப நாள் ஏர்ல பால் ஸ்டே நீங்க ஒரே இடத்துல நீங்களும் ஸ்டே ஆனீங்கன்னா அது கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்கும். மற்றபடி அடுத்த கேட்ச் ஈஸியா பிடிச்சாரு, மூவ் பண்ணி போற கேட்ச் கரெக்டா டிராப் ஆகும்போது பிடிச்சாரு பாருங்க. ஸோ அதுல உங்களுடைய ஃபோக்கஸ் பால்ல பெட்டரா இருக்கும். பட் இஃப் யூ ஸ்டே புட்டின் ஒரே இடத்துல இருக்கும்போது அவர் வழி கிடையாது. அந்த மாதிரி கேட்சஸ் திடீர்னு விட்டுரும், பெரிய ஃபீல்டு கூட விடுவோம். சார் இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு யூனிட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸா இப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த விக்கெட்ஸ் ஏன் இவங்களோட ஓவர்ஸ், ஏன்னா இப்போ வந்து எக்கனாமிக்கலா போட்டாரு புவனேஸ்வர் குமார், அண்ட் இவங்களுக்கும் ஆப்போசிட்ல வந்து டார்கெட் இதுதான்றது தெரியும். ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வேகன் ஷாட்ஸுக்கு போய் அவங்க விக்கெட்டை லூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பும் இல்லாதனால விக்கெட்ஸே கிடைக்கல. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வேற என்ன பண்ணியிருந்தா விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கும்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்போ அந்த ஒரு 7:30 to 8 வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த மூவ்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் போடும்போது இல்ல. சோ என்ன பண்ணிருக்க முடியும் வேற? எங்க கஷ்டம்னா டெம்பரமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, டஃப்பான விக்கெட்ல சரி நீ ஜெயிச்சுக்கோ, இப்ப சீமாவதா பால் நீ ஜெயிச்சுக்கோமா, இவங்க 4 ஓவர் நீ ஜெயிச்சுக்கோ, நான் இந்த ஃபீல் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இறங்குறேன் கோதால அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து ஜிடிக்கு பெட்டரா இருந்தது. ஏன்னா சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் ரெண்டு பேருமே கிராஃப்டிங் ஹிட்டிங் ரெண்டுமே அவங்க கைவந்த கலை. லாங் இன்னிங்ஸ் ஆடுறது அதே சமயத்தில் அடிக்கிறதுன்றது அந்த ரெண்டு பேர், அந்த ரெண்டு பவர்ஃபுல் மென்டாலிட்டி இருக்கிற பேட்டர்ஸ் கிட்டே இவங்க பவுலர்ஸ் மாட்டினாங்க. அதான் ஒரே பிரச்சனை. இவங்களும் டாப் கிளாஸா போட்டாங்க, ஆர்சிபி லவ்லியா போட்டாங்க. பட் ஆர்சிபி பேட்டிங் போது என்னாச்சு, சிராஜ் டெட்லியஸ்ட் போலிங், இன்னைக்கு டெட்லியஸ்ட் போலிங்னால பிளஸ் அன்பிளேபிள் டெலிவரிஸ்ல வேற மாட்டினாங்க. அதான் சொல்றேன், சால்ட் வந்து உருண்டு போய் போல்டு கிட்டத்தட்ட ஷூட்டர் பட்டித்தாரு வந்து பட்டுன்னு வச்சது பேட்ல, டைமே இல்லை. ஸோ அவரே வேற நடந்து போட்டார் அவுட்ன்ற மாதிரி. ஓகே, அப்கோர்ஸ் கோலி வந்து அந்த அந்த ரெண்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு அவர் அடிச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஸ்லைட்லி டெம்பரமெண்ட் எந்த ரெண்டு பேட்டர்ஸுக்கு பெட்டரோ அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. நல்ல குவாலிட்டி போலிங் ரெண்டு பேருமே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி போட்டாங்க பவர் பிளே. பட் இந்த சுப்பீரியாரிட்டி இன் அப்ளைங் த மைண்ட் டு த போலிங் இல்ல, டஃப் போலிங், அது ஜிடிக்கு பெட்டரா இருந்தது. அண்ட் ஆல்சோ சார் இவங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு அந்த டாஸ் வின் பண்ணதே ரொம்ப குரூஷியலா தெரிஞ்சுது. பிகாஸ் அவர் டாஸ் வின் பண்ணோடனே ஈஸியா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சுப்மன் கில் வந்து நான் சேசிங் பண்றேன் அப்படின்ட்டாரு. பிகாஸ் இப்போ இதே சேசிங் வந்து ஆர்சிபி பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும். 190 இருந்தாலும் இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல அவங்களால சேஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து டார்கெட் இதுதான்றது தெரிஞ்சனால யார் அட்டாக் பண்ணணும், யார் அட்டாக் பண்ண வேணாம், எவ்வளவு ரிக்வயர்ட், இது எல்லாத்தையும் பிளான் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு சுப்மன் கிலோட கேப்டன்சி ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இப்ப நீங்க சேஸ் பண்ணும்போது டார்கெட் சேஸ் பண்றது, பிளான் பண்றது, உங்க ஸ்ட்ராங் பேட்டிங் ஒன்று இருக்கணும். இன்னொன்னு உங்க ஆஸ்கிங் ரேட் வந்து ஓரளவுக்கு இருந்ததுன்னா நீங்க அந்த டார்கெட்டை வந்து மைண்ட் வச்சு ஈஸியா ஆடலாம். டார்கெட் வந்து நீங்க 12 to 14 ரன்ஸ் ஒரு அடிக்கணும்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும். ஒரு விக்கெட் 2 விக்கெட் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக பேனிக் ஆகி கட்சியில மண்ட்லோட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன், இப்போ புவனேஸ்வர் குமார் எவ்வளவு டஃபா இருந்தாருன்னா, இறங்கி ஒரு பால் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சார் சிக்ஸ் சுப்மன் கில். அடுத்த பால் சீமாய் கொஞ்சம் வெளில போன பால் ஸ்ட்ரெயிட்ல போய் கிட்ட இப்படி போயிடுச்சு பாருங்க, லவ்லி கேட்ச் லிவிங்ஸ்டனுக்கு. பட் இந்த ரெண்டு பேர் காக்ஷுவர் அண்ட் ராக்ஷுவர், பட்லர் அண்ட் சாய் சுதர்சன். அண்ட் சாய் சுதர்சன் பனிஷ் பண்ணி ஆன ஷாட்ஸ் இருக்கு பாருங்க, புல் பண்றதெல்லாம் அதெல்லாம் சுடர்ஷன் மாதிரி துபாய் மாதிரி வச்சு அடிச்சார், டெரிபிக் அடிச்சார். அது உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன்னா முன்ன பேக் லிஃப்ட் இறங்கி வரது கொஞ்சம் நம்ம சிவம் டுபே மாதிரியும் இல்ல படிக்கல் மாதிரியும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப ரொம்ப குயிக்கா வர்றாரு புல்லுக்கலாம், அதனால ரெக்டிஃபை பண்ணி பேட்டிங் கோச் பண்ணிருக்காங்க போல. ரொம்ப குயிக்கா வர்றாரு புல்லுக்கு, ஸ்பேர் கட்ஸுக்கெல்லாம். ஸோ டெம்பரமெண்ட் ஆடட் வித் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னிக், அது பயங்கரமா ஹெல்ப் ஆகுது. பட் என் பர்சனல் ஒப்பீனியன், ஜோஸ் பட்லர் ஓப்பனிங் வந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அவரையே போய் கேட்ட விட கண்டிப்பா அவர் சொல்லுவார், கண்டிப்பா நீங்க நம்பர் 3ல கிளிக் ஆயிட்டார். பட் அவருடைய ஃபேவரட் எதுன்னு கேட்டா அவர் ஓப்பனிங்கா தான் இருக்கும். பிகாஸ் சம் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாக்ஸ், ஆரம்பத்திலே டெரிபிக் ஸ்ட்ரைக் ரேட்டோட அவர் ஆடுகிறது எல்லாமே ஓப்பனிங்ல தான். சார் இன்னைக்கு ரசிகைன்னு ஒருத்தர் வந்தார் சார், ஐ மீன் ரசிக் டர்ன்னு ஒருத்தர் வந்தாரு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் டீமை பார்த்து அவர் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க நல்லா 6 அடிக்கிறீங்க, நீங்க நல்லா 4 அடிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை ரசிச்சு அடுத்தடுத்த பால் இன்னும் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த குடுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச் அங்கதான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா அந்த சைடுக்கு போச்சு. சோ அப்படி ரன் கொடுத்தாரு. அவரோட பவுலிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ரசிக் கிட்ட நான் பார்த்தது வந்த புதுசுல முதல்ல ஸ்லோ ரன்ஸ் பியூட்டிஃபுல்லா கொடுந்து, அவர் கொஞ்சம் ஸ்பாட் பண்றது கஷ்டம். அவருக்கே வந்து ஸ்லோ ரன்ல வந்து நம்பிக்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்லோ ரன்னே கொஞ்சம் ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போடுற போல நார்மலா ஸ்லோ ரன் மாதிரியே போடுறது. அதனால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சாங்க எப்படி அடிக்கிறது. அதான் ஜார்ஜ் பட்லர் நல்ல பீக் ஃபார்ம்ல இருக்க சமயத்துல நீங்க ஷார்ட் எல்லாம் லெக் சைட் எல்லாம் போனீங்கன்னா ஊரை விட்டு வெளில வச்சுருவாரு. அதனால அந்த மாதிரி நாங்க போய் மாட்டி ரசி கொஞ்சம் சிக் ஆயிட்டாரு.
சார் ஹேசல்வுட்ட 2 ஓவர்ல கட் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. புவனேஸ்வருக்கு கிடைச்சது 3 ஓவர் போட்டாரு. பட் இவருக்கு விக்கெட் கிடைக்கணும்னு 2 ஓவர் கட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கம்மி டார்கெட். வேற வழி இல்ல. டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும் எப்படியாவது. சோ அவர் நீங்க ஒரு 18th and 20th ஓவர் கொண்டு வரும்போது மேட்ச் முடிஞ்சு போச்சு. 3 ஓவர்ல 20 ரன். சோ எனக்கு ஹேசல்வுட்ட இந்த மாதிரி நேரத்துல இன்னும் ஒரே ஒரு ஓவர் அங்க கொடுத்திருக்கலாமா பவர் பிளேல? கரெக்ட், பவர் பிளேல கொடுத்திருக்கலாம். இல்லன்னா திடீர்னு 9th or 10th ஓவர்ல திருப்பி கொண்டாடும். அந்த மாதிரி சமயத்துல என்ன விக்கெட் டேக்கிங். ஏன்னா அவர் வந்து இந்த டிப்பிக்கல் இந்தியன்ஸுக்கு ஆஸ்திரேலியன் பிச்சஸ்ல என்ன போடுறாங்களோ அதான் போடுறது. இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இந்தியன்ஸுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்ல மட்டும் போட்டுறவே கூடாது. எல்லா பேக் ஃபுட்ல இடுப்புக்கு நேரம் தான் போடணுன்றதை கண்டுபிடிச்சு அப்படியே போடுறாரு. சோ அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி குறுக்க இன்னொரு ஓவர் வந்து 10th ஓவர் ரேஞ்சில் ஒரு ஓவர் கொண்டு வந்துக்கணும். ஏன்னா விக்கெட் முக்கியம். ஏன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆகி போயிட்டு இருக்கு சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர். பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு பார்க்கும்போது குவாலிட்டி டிக்ளைன் வந்து ரஷீத் கானுடைய போலிங் ரொம்ப ரொம்ப டிக்ளைன் ஆச்சு. என்னன்னா இந்த இன்னைக்கு ஒன்னு நோட்டீஸ் பண்ண, லக்கிலி ப்ரொஃபைல்ல காமிச்சாங்க. அது சைட்ல காட்டும் போது தட் இஸ் ஃப்ரம் தி மிட் ஆன் ஆங்கிள், மிட் ஆன் ஆர் ஷார்ட் மிட் விக்கெட் ஆங்கிள் இருந்து ஒன்று காமிச்சாங்க. அப்போ அம்பையருக்கும் ஸ்டம்புக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அம்பையருக்கு பக்கத்துல இருந்து ஒரு பால் போட்டு ரஷீத் கான். இன்னைக்கு நார்மலா இப்ப நான் ஸ்பின்னருங்கிறதுனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் பால் டாலா இருக்கிறதுனால கரெக்டா லேண்ட் ஆகணுன்றதுனால என்ன பண்ணுவோம், ஸ்டம்பு கொஞ்சம் பின்னாலே போடும். யூஸ்வலா பாப்பிங் ரீசன் வச்சு போட்டா தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும்ல. பட் லேண்டிங் கரெக்டா சும்மா ஒரு வார்ம் அப் டெலிவரி மாதிரி போடும்போது ஸ்டம்பு கொஞ்சம் பின்னாலே போடும். கரெக்டா லேண்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறது. அப்புறம் கரெக்டா திருப்பி வந்துடும் ஸ்டம்பு கிட்ட. இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி ரஷீத் கான் வந்து ஸ்டம்பு பின்னால இருந்து ஒரு பால் போடுறத பார்த்தேன். அவர் டைப் ஆஃப் போலிங்க்கு அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இஸ் ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர். அனில் கும்ப்ளே மாதிரி இல்ல, நம்ம யூஸ்வல் நம்ம பிஸ்டாய் போடுற மாதிரி குயிக்கர் த்ரூ தி ஏர் பட்டுன்னு பேட்ல வந்து அடிக்கும்ல. அவர் எதுக்காக ஸ்டம்பு பின்னால இருந்து போட்டாருன்றது யோசிக்கும் போதுதான் லைன் அண்ட் லெங்க்ல ஒரு கான்பிடன்ஸ் போயிடுச்சுன்றது தெரியுது. ஏன்னா ஆன் த லெக் ஸ்டம்ப், அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப் எல்லாம் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் லிவிங்ஸ்டன். ஸ்வீப் புல் ஷாட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா துரத்தி அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. ஒரு டார்கெட் பண்ணி அடிச்சாரு. நார்மலா கிளாஸ் அடிப்பார் அந்த மாதிரி லிவிங்ஸ்டன் அவுட்ஸ்டாண்டிங் ஆச்சாரு. சோ ஹி லாஸ்ட் ஹிஸ் கான்பிடன்ஸ் அவருடைய ரிதம்ல. நீங்க 24 பால் அவர் போட்டாருன்னா நூல் கட்டின மாதிரி ஒரு 20 பால் ஒரே இடத்துல சக்குன்னு போகும். அந்த அக்யூரசி ரொம்ப ரொம்ப வாண்டிங்கா இருந்து ரஷீத் கானுடைய அட்டாக்ல. அவர் வந்து அட்லீஸ்ட் மிடில் அண்ட் ஆஃப்ல போட்டாலாவது ஒரு லெக் ஸ்பின்னருக்கு பெட்டர். அக்ராஸ் அடப்பை அவுட் ஆவாங்க. பட் நீங்க ஜஸ்ட் அவுட் சைட் லெக் ஸ்பின் போட்டீங்கன்னா எல்பிடபிள்யூ கிடையாது. ஒரு சுத்தினாங்கன்னா வெளிப்படும். அதனால ரஷீத் கானுடைய குவாலிட்டி ரொம்ப ஒரீட்கானா இருந்தது. ஐ ஹோப் ஹி கம்ஸ் பேக் டு ஃபார்ம். ரொம்ப போரா இருந்தது இன்னைக்கு போலிங். சார் நான் கூட கேட்கணும்னு இருந்தேன். இப்போ சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான் 2 பேருமே போட்ட பவுலிங்ல இன்னைக்கு வந்துட்டு ஆப்போசிட்ல இருந்த 2 பிக் ஹிட்டர்ஸ், ஒன்னு லியம் லிவிங்ஸ்டன், இன்னொன்னு டிம் டேவிட். 2 பேருமே டால், பில்ட், ஃபுல் பவர். 2 பேரும் ஸ்பின்ல சூப்பரா ஆடுறாங்க. ஸ்வீப் முட்டி போட்டாங்கன்னா 6ன்னு ஆயிருது. அவங்களுக்கு இவங்க போட்டு வாங்கின எல்லா 6 அடியும் பாத்தீங்க அப்படின்னா லெக் சைட்லயே போட்டாங்க. லெக் சைட்ல ஸ்வீப். எத்தனை 6 சார் அந்த மாதிரி போச்சு? இது எனக்கு இந்த கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட். நீங்க வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸ் ஆஃப் தி கிரவுண்ட், இந்த சைடு ஸ்மாலர் சைஸ்லாம் நீங்க கணக்கே போட முடியாது. இது 67 மீட்டர், இது 68 மீட்டர். இந்த 1 மீட்டர் தான் வித்தியாசம். சோ எனக்கு அந்த சைடு அவங்க பிக் பண்ணி இந்த லெக் சைடுல அவ்வளோ பால வந்து போட்டு அடி வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சார். வேற மாதிரி போட்டதா கூட பரவாயில்ல. லெக் சைடுல போட்டு அவ்வளோ 6 கொடுத்தாங்க. சாய் கிஷோர் வந்து கை சைட்ல இருந்து வந்து ஃபாஸ்ட் ஸ்டிச்சா போட்டாரு. அவர் கொஞ்சம் ஆஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணாரு. ஏன்னா அவுட் சைட் ஆஸ்டம் நீங்க ஃபாஸ்ட் ஸ்டிச்சா போட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் 6 அடிக்கிறது. லெக்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். ஒரு ஸ்வீப், ஒரு பிளிக் எதுல வேணா நல்லா குவிக்கா போட்டீங்கன்னா. அதனால அவர் கொஞ்சம் சாய் கிஷோர் பெட்டரா போட்டாரு அந்த டைப் ஆஃப் போலிங். எஸ்பெஷலி குணால் பாண்டியா எடுத்த பால் லவ்லியா இருந்தது. நார்மலா போடுற லெஃப்ட் ஆஃப் விட்டுட்டு இப்படி போட்டாரு. கேரம் பால் லெஃப்ட்ல போடுற மாதிரி போட்டு இவர் ஷார்ட் மிட் விக்கெட் பக்கம் பிளிக் ஆடுற மாதிரி ஆடு போய் கார்டன் போர்டு லாப் ஆச்சு பாத்தீங்களா. ரொம்ப இன்டெலிஜென்டா போட்டார் சாய் கிஷோர் அந்த விக்கெட். சார் டிம் டேவிட் இன்னைக்கு ஆடினது வந்து நம்பர் 8ல ஆடினார் ஆர்சிபிக்கு. அடிச்ச அடி வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கடைசி 6 போட்டு இன்னைக்கு அவர் தான் அந்த டீமை கொண்டு வந்தாரு. டிம் டேவிட நம்பர் 8ல எந்த டீம் ஆடுன்னு எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி குருணால் பாண்டியா வராரு, புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் வரல. புவனேஸ்வர் குமாரும் வந்திருந்தாரா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு சார் அவரை போய் நம்பர் 8ல ஆடுறாங்க? இவங்க இது என்ன பேட்டிங்? ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஜிடிக்கே அவர் ஓப்பனிங் பிளான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு போனா போறது. நீங்க சொல்றது கரெக்டா. என்ன பண்ண ஆர்சிபிக்கு இந்த வியாதி ஒண்ணு உண்டு. ஏபி டிவிலியர்ஸ் டெரிஃபிக்கா எந்த ஆஸ்கிங் ரேட்டை வேணா அடிப்பாருன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கடைசி 5 overs அவுட் விட்டுருவாங்க. 70 to win வரும். அவர் அதுலயும் ஒரு 55 அடிப்பார். அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நம்ம தோனிக்கு சிஎஸ்கே என்ன சொல்றோமோ அதை தான் டிம் டேவிட்க்கு அவங்க பண்ணணும். 13th over or 14th over வரணும். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணாருன்னா அப்புறம் ரணகலம் ஆயிடும். கடைசி 3 over ஆடினாரு.
ஸோ ரொம்ப எண்டில் கொண்டு விடக்கூடாது டிம் டேவிட். ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ஹிட்டர் டீம்ல வந்து 12th or 13th ஓவர் இஸ் தி ஐடியல். ஒரு ஓவர் அவங்க வேஸ்ட் பண்ணா கூட அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணுவாங்க 2 ஓவர்ல. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். டிம் டேவிட்க்கு மேல அப்படி ஆர்டர் வரணும். சார் பிஃபோர் வி எண்ட் டுடேஸ் வீடியோ சார், எல்லா விஷயத்தையுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது அர்ஷத் கானை உள்ள இறக்கி விட்டாங்க. அர்ஷத் கானை வந்து ஒரு சாய்ஸா உள்ள கொண்டு வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது என்னப்பா அவர் வந்து இப்போ அர்ஷத் கானை கொண்டு வராங்க, எதுக்கு பிளேயிங் லெவலில் இந்த சேஞ்ச் பண்ணணும் போது சம் இன்ஜுரி இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ்னால ஒரு பவுலர் எங்களுக்கு வெளியே போறாங்க, அதனால நாங்க ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சைட்ல, ஜிடி சைட்ல. பட் அர்ஷத் கான் உள்ள வந்து எடுத்த விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே விக்கெட்டு, ஆனா அந்த டீமோடைய மிக முக்கியமான விக்கெட், தலையை வெட்டி தூக்கிட்டாரு அவர் தான். ஸோ கிங் கோலியோட விக்கெட் அவர் எடுத்தாரு. அந்த பிளான் அது வந்து நீங்க ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டீங்க. பட் இருந்தாலும் அது அர்ஷத் கானுக்காக நான் பேசுறேன். ஆல்மோஸ்ட் about 70 to 80% of the quality of அஸ்வினி குமார். அஸ்வினி குமார் இன்னும் டெட்லி பால் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து உள்ள நிப்பாரு, டப்புனு உள்ள வருது. இவர் வந்து கொஞ்சம் அவேயா போகுது, பட் இவரும் நல்லா போடுது. பட் அந்த குவாலிட்டி கிடையாது. இருந்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஊர்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய வந்துருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு சைன். ஸோ அவர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டா. நீங்க சொல்ல கரெக்ட், கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீம் அவுட் கோலி எடுத்துட்டாரு, ஒரு ஸ்டீம் அவுட். வெரி வெரி வைட்டல் விக்கெட். ரைட் ரைட் சார். இன்னைக்கு இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நடந்திருக்குது. நீங்க இத பத்தி வேற ஏதாவது விஷயம் ஆட் பண்ணணும்? இல்ல, உங்களுக்கு 2-3 விஷயங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மும்பை இந்தியன்ஸ் உடைய டிஷர்ட்டை பத்தி. டிடி கோச் ஒருத்தர் இருக்காரு, பரத், பிஸ்தா பிளேயர் டிடில. அவரு எனக்கு வந்து மார்னிங் பார்த்தேன். ஆஸ்கி நீங்க சொல்லுங்க, இந்த மும்பை இந்தியன்ஸ் டிஷர்ட்ல சில்வர் லைனிங் பழிச்சு 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 கண்ணு கோசுது. இந்த பைலட்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, எதிர யாரும் ரெட் லைட் அடிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம், இல்ல பேர்டு வருதுன்ற மாதிரி. ஸோ இந்த டிஷர்ட்ல இந்த ஷைன் இருக்கு, இது டெஃபினட்டாவே அப்ஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா கண்ணு கூசுற அளவுக்கு அந்த சில்வர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு அவனுடைய ப்ளூ டிஷர்ட்ல, மும்பை இந்தியன்ஸ்ல. அது கண்ணு கூசுனாரு. எல்லாம் பண்ண முடியுமான்னு நம்ம ஸ்டைல்லே சொன்னேன், வேணா சைட் ஸ்கிரீன் போலருக்கும் பேட்ஸ்மேன் நடுவில் வைக்கலாம், அதான் ஒரே சான்ஸ். அவரு உங்ககிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னாரு. அது ஒண்ணு. ரசிகர்களுடைய ஜாலிக்காக ஒரு விஷயம் என்னன்னா, தோனிக்கு வந்து முட்டியில வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் யாருமே யோசிக்கல. அந்த வேர்ட் பிளேலயே இருக்கு. ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸி. நீ இருக்கு, தோனி அப்படின்னா 2 முட்டின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை வந்து நீங்க பிசியோதெரபிஸ்ட்ல போய் கேட்க வேணாம். பட் அதையும் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட்ல ஒரு ஓவர் கம் பண்ணி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி 12th 13th ஓவர்ல வந்துருவான்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாவே இருக்கு. சோ இந்த ஒரு ஜாலியான நோட்ல நம்ம இன்னைக்கு சைன் ஆஃப் பண்ணுவோம். நான் சார் நானும் உங்களை இப்படி சைன் ஆஃப் பண்றேன் சார். இன்னைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி தான் சைன் ஆஃப் பண்ணாரு. இன்னைக்கு டிம் டேவிட் கிட்ட 4-6-4ன்னு அடி வாங்கிட்டு லாஸ்ட் பால்ல அவரை போல்ட் ஆக்குன ஒரே காரணத்துக்காக டிம் டேவிட் மூஞ்சி கிட்ட போயிட்டு பாய் சொல்றாரு பிரசித் கிருஷ்ணா. அது வரைக்கும் கிரௌட்ல இருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க, சார் சார் உங்களை அடிச்ச பால் இங்க இருக்கு சார், இங்க வந்து ஒரு கேட் போட்டுங்க சார், சைன் ஆஃப் இங்க பண்ணுங்க சார் அப்படின்னு பார்த்தேன். அந்த கட்சியில ஒரு நல்ல பால் யாருக்கு. பட் ஆக்சுவலா அந்த 21st ஓவர் போட்டுக்கலாம், ஒன்னும் அவசரமே இல்லை. உள்ள போன அப்புறம் போட்டுக்கலாம். படம் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, வெளில வச்சு ரொம்ப நல்லா இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியில வந்து காலெல்லாம் தூக்கி விடுறது. டிராபிக் ஜாம்ல வண்டி ஓட்டுட்டு காலர் தூக்கி விடணும். வந்த அன்னைக்கு அவர் கையெல்லாம் விட்டு ஹம்பனே தும்பனே அது கூடாது. எங்க தேவையோ சேலஞ்சார் இடத்துல பண்ணும். ஸோ மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங் வியூஸோட சந்திப்போம். அண்ட் குட் பை ஆன் RRR.